வணக்கம். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது கட்டுறவங்களுக்கு தான் தெரியும். இதுவரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே வீடை கட்டினது யாருமே கிடையாது. நம்ம ஒரு பட்ஜெட்டு போட்டால் அது வேறு பக்கம் போகும். அதே மாதிரி ஒரு வழியாக படித்து முடிஞ்சாச்சு, வேலைக்கும் போயாச்சு. இப்போ கல்யாணமா வீடா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் வீடுங்கிறது கொஞ்சம் பொறுப்பான விஷயம். சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வாடகை கொடுக்கும்போது தானே வழி தெரியும். அப்போ சொந்தமாக வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அப்போ யாருடைய ஜாதகத்தில் வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு ஜாதகம் சொல்லுமான்னா கண்டிப்பாக சொல்லும். பொதுவாக 4வது வீடு தான் வீட்டை பற்றி, நிலத்தை பற்றி, சொத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். கூடவே கிரகம் செவ்வாயும் வீடை பற்றி சொல்லுகின்ற இடம். அவள் செவ்வாய் பலமாக இருக்கணும், கேந்திரத்தில் இருக்கணும், அல்லது திரிகோணத்தில் இருக்கணும், உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் 4, 11, 12 ஆகிய 3 இடங்களும் பலமாக இருக்கணும். 4ங்கிறது சுகஸ்தானம். நம்மளுடைய சுகத்துக்காக ஒரு வீடு வாங்குகிறோம். அது வீடு சம்பந்தமான இடம், ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம். 11ங்கிறது லாபஸ்தானம். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், குறிப்பாக வீடு வாங்குகிறோன்னா அது அப்ரிசியேஷன் தான் இருக்கும். எப்போவுமே அது ஏறுமுகமாக தான் இருக்கும். வாங்கின விலையோடு அதிகமாக விற்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்போது 11ம் பலமாக இருக்கணும். கூடவே 12ம் பலமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பணம் செலவழிக்கிறோம்ல, நம்ம கையை விட்டு பணம் அதிகமாக போகிற ஒரு சூழ்நிலை. அப்போது 4, 11, 12 ஆகிய 3 இடங்களும் பலமாக இருக்கணும். அந்த 3ம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கணும். செவ்வாயும் இந்த 3 கிரகங்களோட சொந்தமாக தொடர்பில் இருந்தால் நல்லது. அதே மாதிரி செவ்வாய் 4, 12ஓட சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகருடைய பெயரிலேயே சொந்தமாக வீடு வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பாருங்களேன். நன்றி, வணக்கம்.